Good morning, students. Let's see about input and output operators from chapter 9. So, the IO operator nu short சொல்லலாம் input and output. I na input னு அர்த்தம், O na output னு அர்த்தம். So, input operator என்ன எப்படி இருக்கும், அதான சிம்பிள் எப்படி இருக்குன்னா greater than double greater than சிம்பிள் போட்டாங்கன்னா அதை வந்து input operator னு சொல்லுவோம். இதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்குறது, ஒரு வேல்யூவை வாங்குறதுக்காக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் இந்த இன்புட் ஆப்ரேட்டர். ஸோ இட் extracts the value through the keyboard and assigns it to the variable. ஸோ கீபோர்ட் மூலமாக இதுக்கான வேல்யூவை வாங்கி நம்ம என்ன வேரியபிளுக்கு அசைன் பண்ண சொல்கிறோமோ அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் தான் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர், இன்புட் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆப்ரேட்டருக்கு பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இட் இஸ் ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆர் கெட் ஃப்ரம் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம் இந்த ஆப்ரேட்டரை. இட் இஸ் பைனரி ஆப்ரேட்டர். ஒரு பைனரி ஆப்ரேட்டர்னு என்னது? இஃப் ஆப்ரேட்டர் ரெக்வயர்ஸ் 2 ஆப்பரண்ட், இதுக்கு வந்து 2 ஆப்பரண்ட் வேணும், அதனால இதை பைனரி ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். So the first operand is the predefined identifier cin. ஸோ கீவேர்டுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இது வந்து ப்ரீடிஃபைன்ட் அப்படின்னா C++ ப்ரோக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது இந்த cin அப்படிங்கிற வேர்டை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லைப்ரரியில் முன்னாடியே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் இதை வந்து ப்ரீடிஃபைன்ட் ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறோம். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா cin அப்படின்னு தான் சொல்லணும், சின்னுலாம் சொல்லக்கூடாது. cin, சி தனியாக இன் தனியாக சொல்லணும். It identifies keyboard as an input device. The second operand must be a variable. ஸோ இதில் நம்ம இந்த ஆப்ரேட்டருக்கு நம்ம 2 ஆப்பரண்ட் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஒன்று வந்து இந்த cin அப்படிங்கிற ஆப்பரண்ட், அதை வந்து ப்ரீடிஃபைன்ட் ஐடென்டிஃபையர்னு சொல்கிறோம். இதுதான் என்ன பண்ணும், கீபோர்ட்லேருந்து இன்புட்டை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த cin தான். நம்ம ரெண்டாவதாக கொடுக்குற ஆப்பரண்ட் என்னென்னா ஒரு வேரியபிள். இப்போ கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ cin போட்டு இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டரை போட்டுட்டு ஒரு வேரியபிளை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த வேரியபிள் எந்த வேரியபிள் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த வேரியபிளுக்கான வேல்யூவை நம்ம கீபோர்டு மூலமாக டைப் பண்ணி அது ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட்டில் பாருங்கள், இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். cin அப்படின்னு போட்டு இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் போட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸுக்கான எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன், ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துருக்கேன். அப்போ this is used to extract 2 values. cin reads the first value and immediately assigns that to the variable x. Next it reads the second value which is typed after a space, assigns that to y. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா cங்கிற ஒரே அந்த ப்ரீடிஃபைன்ட் ஐடென்டிஃபையர் மூலமாக நான் எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 வேல்யூவை வாங்க போகிறேன், கீபோர்டு மூலமாக இன்புட்டாக வாங்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ எக்ஸுக்கான வேல்யூவை யூசர்ட்டேருந்து வாங்கி அதை எக்ஸில் போய் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறம் இமீடியட்டாக என்ன பண்ணுவோம், ஒய்க்கான வேல்யூ வாங்கி ஒய்ங்கிற வேரியபிள் எங்கே அசைன் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல போய் ஒய்க்கான வேல்யூ ஸ்டோர் பண்ணிடும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அவுட்புட் ஆப்ரேட்டர். ஸோ நம்ம இன்புட்டுங்கிறது யூசர்ட்டேருந்து வாங்குறது, அவுட்புட்டுங்கிறது சிஸ்டம் வந்து யூசருக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறது, இதுதான் ரிசல்ட் அப்படின்னு காட்டுறது தான் அவுட்புட்டு. இந்த அவுட்புட் ஆப்ரேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு லெஸ் தென் சிம்பிள் போடணும். ஸோ இது வந்து கொடுக்குற மாதிரி, இதுதான் இந்த சி அவுட் தான் என்ன பண்ண போகுது, நம்மளுக்கு இதுதாங்க ரிசல்ட்டு பிடிச்சிக்கோங்க அப்படின்னு கொடுக்குது. அதனால் எப்படி இருக்குது, கொடுக்குற இடம் பெருசாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஆப்ரேட்டர் ரெண்டுத்தையும் மாற்றி போட்டுறாதீங்க, ப்ரோக்ராமில் எரர் வந்துடும். cnல நம்ம யூஸ் பண்ணும்போது வாங்குகிற இடம், அது வாங்குறதுக்காக யூஸ் பண்ணுறோம், வாங்கும்போது பெருசாக இருக்கிறனால தான் கிரேட்டர் தென் சிம்பிள் போடுறோம். இது வந்து கொடுக்குற இடம் பெருசாக தெரியணும், அதனால் லெஸ் தென் சிம்பிள் போட்டிருக்கோம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆப்ரேட்டர் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்ட்ரீம் இன்சர்ஷன், கொடுக்குது நம்மளுக்கு வேல்யூ கொடுக்குது அப்படிங்கிறனால இன்சர்ஷன் சொல்கிறோம். இல்லைன்னா புட்டு அப்படின்னு சொல்லலாம், புட்டு ஆப்ரேட்டர்னு சொல்லலாம், இல்லைன்னா ஸ்ட்ரீம் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நம்மளுக்கு வேல்யூ நம்மளுக்கு என்ன பண்ணும்,
சென்ட் பண்ணும். இதுவும் ஒரு பைனரி ஆப்ரேட்டர் தான். ஏன்னா இதுக்கும் 2 ஆப்பரண்ட் வேணும். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்பரண்ட் என்னென்னு அப்படின்னா ப்ரீ டிஃபைன்ட் ஐடென்டிஃபையர் சி அவுட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதை இது என்ன பண்ணும் அப்படின்னா மானிட்டரில் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த செகண்ட் ஆப்ரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுவும் ஒரு வேரியபிளாவோ இல்லைனா வேல்யூவாவோ இல்லைனா எக்ஸ்பிரஷனாவோ கொடுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பாரு. ஸோ சி அவுட்டில் நம்ம இந்த ஆப்ரேட்டர் போட்டு இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் போட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தோம்னா என்ன ஆகும், அது வேல்யூவை நம்மளுக்கு மானிட்டரில் ப்ரொடியூஸ் பண்ணி காட்டும் அவுட்புட்டா. ஸோ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கேஸ்கேடிங் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னா நம்ம இந்த சிஎன் ஆப்ரேட்டரான இன்சர்ஷன் ஆப்ரேட்டரையோ இல்லை எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டரையோ மல்டிபிள் டைம்ஸ் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுதான் கேஸ்கேடிங் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். மீனிங் பாருங்கள். டு சென்ட் மோர் தென் ஒன் வேல்யூ அட் அ டைம் திஸ் ஆப்ரேட்டர் ஷுட் பி யூஸ்ட் ஃபார் ஈச் கான்ஸ்டன்ட் வேரியபிள். திஸ் இஸ் கால்ட் கேஸ்கேடிங் ஆஃப் ஆப்ரேட்டர். கீழே பாருங்கள் எக்ஸாம்பிளில் சி அவுட்டுன்னு போட்டு என்ன பண்ணியிருக்கோம், இந்த சி அவுட்டுக்கான சிம்பிள் என்ன போடணும், லெஸ் தென் சிம்பிள் போடணும். 2 லெஸ் தென் சிம்பிள் போடணும்னா அதான் என்னது இன்சர்ஷன் ஆப்ரேட்டர். இந்த இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் போட்டு வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரே ஒரு திருப்பி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து சி அவுட்புட் ஆப்ரேட்டர்னு பேர். இது வெல்கம்னு இது என்ன பண்ணும், பிரிண்ட் பண்ணி மானிட்டரில் எனக்கு வெல்கம்னு பிரிண்ட் பண்ணி காட்டும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், கீழே உள்ள எக்ஸாம்பிளில் சி அவுட்டுன்னு ஒரே ஒரு திருப்பு மட்டும் போட்டுட்டு இந்த இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் ஒரு திருப்பு போட்டு த சம் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு மறுபடியும் இந்த இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் போட்டு சம்னு ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே ஏதாவது போட்டோம்னா நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். த சம் ஈக்குவல்ட்டுன்னு இப்போ எழுதியிருக்கேன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். த சம் ஈக்குவல்ட்டு அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். நான் டபுள் கோட்ஸ் இல்லாமல் கொடுத்துருக்கிறது அது வேரியபிள், அதில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். ஸோ டபுள் கோட்ஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே எழுதும். டபுள் கோட்ஸ் இல்லாமல் கொடுத்துருந்தோம்னா அது ஒரு வேரியபிள்னு அர்த்தம். அதுக்கு கம்ப்யூட்டரில் ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கான வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ண வைக்கும். இப்போ நான் ஒரே லைனில் சி அவுட்டுங்கிற ஒரே ப்ரீ டிஃபைன்ட் ஐடென்டிஃபையருக்கு 2 இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இதை கேஸ்கேடிங் ஆஃப் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. டபுள் கோட்ஸ்க்குள்ளே கொடுக்குறது நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். டபுள் கோட்ஸ் இல்லாமல் கொடுக்குறது என்ன பண்ணும், அதுக்கு என்ன வேல்யூ அசைன் ஆகிருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சி அவுட்டில் போட்டு இந்த இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் போட்டு எஸ்கேப் சீக்வன்ஸ் படிச்சுக்கணும், ஞாபகம் இருக்கா? ஸ்லாஷ்ன்னு எதுக்கு யூஸ் பண்ணுவோம், பேக் ஸ்லாஷ் போட்டு என்ன யூஸ் பண்ணோம்னா அடுத்த லைனில் இதை பிரிண்ட் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் ஏற்கனவே ஏதாவது பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அடுத்த லைனில் போய் இதை பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ சி அவுட்டில் ஸ்லாஷ்ன்னு கொடுத்துட்டு த ஏரியா கோலன் கொடுத்து டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லாஷுக்கு முன்னாடி டபுள் கோட்ஸ் ஆரம்பித்தேன், ஏரியாவுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன அர்த்தம், டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்கு தான் நம்ம சி அவுட் அப்படிங்கிற கீவேர்டை போடணும். சி அவுட் கீவேர்டு எப்பெல்லாம் போடுறோமோ அப்போ இந்த இன்சர்ஷன் ஆப்ரேட்டரும் கண்டிப்பாக போட்டிருக்கணும். இப்போ என்னத்தை நம்மளுக்கு இன்சர்ட் பண்ணும், த ஏரியா அப்படின்னு கோலனோட கீழே நெக்ஸ்ட் லைனில் டைப் பண்ணும், நம்மளுக்கு அவுட்புட்டாக காட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் போட்டிருக்கோம் இல்லையா, அது என்ன பண்ணும், இன்னொரு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. என்ன வேல்யூ அப்படின்னா 3.14, அதை மல்டிப்ளைட் பை ஆர் இன்ட்டு ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆருக்கான வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டை நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஸ்லாஷ் என்னங்கிறது என்னது, நான் கிராஃபிக் கேரக்டர். அந்த ஸ்லாஷ் என்ன பிரிண்ட் ஆகாது. அந்த ஸ்லாஷ் என்னுக்கு நம்ம ஒரு மீனிங் என்னது, செகண்ட் லைனில் நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஸ்லாஷ் என் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து பாருங்கள், இதில் கேஸ்கேடிங் ஆஃப் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சி இன்னோ இல்லை சி அவுட்டோ அந்த கீவேர்டுக்கு நம்ம மல்டிபிள் டைம்ஸ் இந்த இன்சர்ஷன் ஆப்ரேட்டரையோ இல்லை எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டரையோ யூஸ் பண்ணிடணும் அப்படின்னா அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கேஸ்கேடிங் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து இன்புட்டை வாங்குறதோ இல்லை அவுட்புட் ப்ரொடியூஸதோ கண்டினியூஸாக செய்ய ஆரம்பிக்கும்.
ஸோ இந்த கேஸ்கேடிங் ஆப்ரேட்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. த மல்டிபிள் யூஸ் ஆஃப் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இன்புட் வாங்குறதுக்கு. அப்போ சிஎனுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர். ரெண்டாவதாக கொடுத்துருக்க அந்த லெஸ் தென் சிம்பிள், 2 லெஸ் தென் சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறதுக்கு. அது வந்து சி அவுட் ஆப்ரேட்டர். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் மல்டிபிள் டைம்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுதான் என்னது? கேஸ்கேடிங் ஆஃப் ஐஓ ஆப்ரேட்டர்ஸ்னு பேர். இப்போ கேஸ்கேடிங் அவுட்புட் சி அவுட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இன்ட் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் நம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு நான் 20 அப்படிங்கிற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கேன். செமிகோலன் எதுக்கு? அந்த லைனோட அந்த செமிகோலனோட அந்த லைன் முடிஞ்சிருச்சு, அடுத்த லைனை ரீட் பண்ண ஆரம்பி அப்படின்னு கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். இந்த செமிகோலன் வந்து டெர்மினேட்டர் லைன், ஒரு லைனை முடிக்குதுன்னு அர்த்தம். அடுத்ததில் என்ன பண்ணியிருக்கோம்? சி அவுட்டில் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தோன்னே என்ன ஆகும்? அது அப்படியே பிரிண்ட் ஆகும்னு சொன்னேன். சி அவுட்டுக்கான ஆப்ரேட்டர் என்னது? இன்சர்ஷன் ஆப்ரேட்டர். அது போட்டுட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே ஏ ஈக்குவல் டுன்னு அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அப்போ ஏ ஈக்குவல் டுன்னு அப்படியே பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் போட்டு என்ன பண்ணியிருக்கேன்? நம்மனு கொடுத்துருக்கேன். அது டபுள் கோட்ஸ் இல்லாமல் கொடுத்துருக்கேன். மேலே பார்க்குறது நம்மனு ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளுக்கு 10 அப்படிங்கிற வேல்யூ 20 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்ட்டு அந்த 20ங்கிற வேல்யூவை தான் பிரிண்ட் பண்ணும், நம்ம பிரிண்ட் பண்ணாது. நமக்கான வேல்யூ என்னவோ அதை பிரிண்ட் பண்ணும், டபுள் கோட்ஸ் இல்லைன்னா. ஸோ இப்போ 2 திருப்பு நான் அந்த இன்சர்ஷன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணியிருக்கனால இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்கிறோம்? கேஸ்கேடிங் ஆஃப் அவுட்புட் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்கிறோம். கீழே எக்ஸாம்பிளுக்கான ரிசல்ட் மானிட்டரில் எப்படி காட்டுன்னு பாருங்கள். நான் ஏ ஈக்குவல் டுன்னு டபுள் கோட்ஸில் கொடுத்தனால ஏ ஈக்குவல் டு அப்படியே பிரிண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் பண்ண சொன்னனால நமக்கான வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுச்சு. ஸோ டபுள் கோட்ஸ் இல்லைன்னா அது ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளுக்குன்னு என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அதுதான் கம்ப்யூட்டர் பிரிண்ட் பண்ணும். ஸோ கேஸ்கேடிங்னு என்னது? இந்த இன்புட் ஆப்ரேட்டரான இன்சர்ஷனையோ இல்லை எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டரையோ ஒரே லைனில் நம்ம மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதுதான் கேஸ்கேடிங் ஆஃப் ஐஓ ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி கேஸ்கேடிங் ஆஃப் இன்னுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ சி இன், இப்போ நான் மேலே பாருங்கள், சி அவுட்டுக்கு அந்த இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் போட்டுட்டு மேலே இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் தப்பாக கொடுத்துருக்காங்கப்பா, இந்த இடம் வந்து தப்பாக இருக்குது. அங்கே என்ன வரணும்? லெஸ் தென் 2 சிம்பிள் வரணும். இங்கே கிரேட்டர் தென் போட்டிருக்காங்க, தப்பு. இது மாதிரி எரராக கூட ப்ரோக்ராம் கொடுப்பாங்க, அந்த எரரை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். சி அவுட்டுக்கு எப்போதுமே நம்ம என்ன போடணும்? லெஸ் தென் சிம்பிள் தான் 2 திருப்பு போடணும். அங்கே என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம்? டபுள் கோட்ஸ்குள்ளே என்டர் 2 நம்பர் கோலன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ மானிட்டரில் எப்படி வருது பாருங்கள், அதே மாதிரி என்டர் 2 நம்பர் கோலன் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிருச்சு. பிரிண்ட் பண்ணிவிட்டு செமிகோலன் கொடுத்துட்டோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிச்சு, அடுத்து கீழே போய் ரீட் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்கிறது தான் செமிகோலன். கீழே இடத்துல என்ன கொடுத்துருக்கோம்? சிஇன்னால என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்க போகுது கீபோர்டு மூலமாக அப்படின்னு அர்த்தம். அப்போ சிஇன்ல என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம்? எக்ஸ்ட்ராக்ஷன். வாங்குறது அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன் அர்த்தம், வாங்க போகுது. என்னென்ன வேரியபிளாக ஏ அப்படின்னு ஒரு வேரியபிளையும் வாங்கினா அடுத்த உடனே என்ன பண்ணிடும்? பி அப்படிங்கிற அதுக்கான வேல்யூ சேர்த்து வாங்கும். ஸோ ஒரே லைனில் 2 வேரியபிளுக்கான வேல்யூ வாங்க போகுது சிஇன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி. இதுதான் கேஸ்கேடிங். இந்த ஆப்ரேட்டரை 2 திருப்பு ஒரே லைனில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம், அதுதான் கேஸ்கேடிங்னு சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணும்? ஏக்கான வேல்யூயும் பிரிண்ட் யூசர்ட்டேருந்து வாங்கும், கீபோர்டு மூலமாக டைப் பண்ண சொல்லும். பிக்கான வேல்யூ யூசர்ட்டேருந்து டைப் பண்ண சொல்லும். இப்போ நான் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள், 5 ஏக்கு 5ன்னு எடுத்துக்கும், ரெண்டாவது நம்ம கொடுக்குற 6ங்கிற வேல்யூவை பிக்கு அசைன் பண்ணிக்கும். So that's all about cascading of input and output operators. Remaining in this chapter will be discussed later. Thank you.